ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமிங் செயின் அப்படின்னா என்ன, டைமிங் செயின் எப்படி வேலை பார்க்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு தூரம் மாற்றணும் அப்படின்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் செயின்றது ஒரு இப்போ எப்படி சொல்கிறது மெயின்டெனன்ஸ் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு தான் ஒரு ஒரு வண்டியோட கணக்கு. 10,000 இல்லை 12 இதுதான் ஒரு வண்டியோட கணக்கு மெயின்டெனன்ஸு. இப்போ டைமிங் செயின் உள்ளே வந்து எப்படின்னா, இப்போ நம்ம கிராங்க் சுற்றினா தான் உங்களுக்கு டைமிங் மேலே ஏறும், டாப்பில் கொண்டு போகுது, வால்வு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அந்த மூவ்மெண்ட் கொண்டு போகிறது, அந்த எரிஃபயர் வந்து உள்ளே மூவ் பண்ணுறது எல்லாமே வந்து டைமிங் செயின்ன்றதுலாம் கொண்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ 10,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, டைம் செயின் வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றி வரணும். டைமிங் செயின், டைம் செயின் ரோலரு, சின்ன ரோலரு, டைம் செயின் புஷ்ஷு, டைம் செயின் ஸ்ப்ரிங்கு, இது ஃபுல்லாக நம்ம டைம் செயின் மாற்றிட்டு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் ஃபால்ட் இல்லை. அதே மாதிரி நம்ம 10,000 கிலோமீட்டர் வந்துருச்சு, இன்னும் சவுண்டு வரல வைக்கலை அப்படின்னா, சவுண்டு வரலனாலும் பிரச்சனை தான். ஏன்னா உள்ளே ரொட்டேட் ஆகாமல் மூவ் பண்ணாமல் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த மூவிங் சவுண்டு வராமல் இருக்கும், வைக்கும். கரெக்டாக நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், 10,000 12 இல்லை 15ன்னு வச்சுக்கோங்க. 15 கிலோமீட்டர் நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நீங்கள் டைம் செயின் மாற்றி ஆகணும். டைம் செயின் எதாவது பண்ணலாம். அப்போ இதோட பிரச்சனை உங்களுக்கு ஃபால்ட். ஏன்னா நாளைக்கு நீங்கள் டைம் செயின் இப்போ பிரச்சனை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஹெட்டில் பிரச்சனை, ஹெட் வந்து பிஸ்டன் அடியாகும், பிஸ்டன் வந்து கிராங்க் அடியாகும். கண்டிப்பாக அந்த பிரச்சனை வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நம்ம இப்போ சொன்னேன் அந்த மாதிரி. அப்போ அதே மாதிரி ஸ்டார்டிங் அப்போ நிறையா வந்துடும் டைம் செயின் போச்சுன்னா. இப்போ டைமிங் வந்து உங்களுக்கு டைம் செயின்ன்றது எப்படின்னா டைமிங் தான். இந்த வால்வு இந்த நேர்க்காக இருக்கணும், இந்த சேஃபாக இருக்கணும், கரெக்டாக இருக்கும், அது இருந்தால் தான் வண்டி மூவ் ஆகும். டைம் செயின் ரொம்ப ஓடைட்டு வச்சுக்கோங்களே, வால்வு டாப்பு மாதிரி உட்காரும். டாப்பு மாதிரி வச்சுன்னா வந்து ஸ்டார்டிங் எவ்வளோ ஓயாமல் வரும். இங்கேருந்து நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னே வண்டி ஆஃப் ஆயிரும், மறுபடியும் நீங்கள் பிளக்கை கழட்டி பிளக்கு மாத்திர மாதிரி வரும், மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம். இந்த ஸ்டார்டிங் பிரச்சனை ஓயாமல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டைமிங் மாறிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபயர் கரெக்டாக கிடைக்காது. அதே மாதிரி பிஸ்டன் மூவிங் கரெக்டாக இருக்காது. அது வேறு டாப்பில் இருக்கும், இது வேறு டாப்பில் இருக்கும். இந்த டாப்பு வைக்க வந்து டைமிங் செயின் தான் அதோட சேஃபே கொண்டு போகுது. ஐ மீன் எப்படி சொன்னால், நம்ம ரத்தோட்டம் எப்படி கொண்டு போகுது, அந்த ரத்தோட்டம் மாதிரி தான் டைம் செயின் அந்த வண்டிக்கு. அந்த சேஃப் நம்ம கரெக்டாக கொண்டு போனால் அந்த வண்டி மூவ் ஆகிருக்கும். கொஞ்சம் நம்ம உலண்டிச்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாப்பிங் வேறு மாதிரி போயிடும். பிஸ்டன் எப்படி சொல்கிறது, டாப்பிங் மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸ்டார்டிங் பிரச்சனை ஆகும். ஸ்டார்டிங் ஆச்சுன்னா பிஸ்டன் மூவிங் வந்து தள்ளுற வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிரும். அப்போ என்ன பாதியில் பிஸ்டன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். பிஸ்டன் உடைய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிராங்க் வந்து உங்களுக்கு கனெக்டாடு பெண்டாக ஆரம்பிச்சிடும். பெண்டாகினா அதுவும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சாதாரண ஒரு டைம் செயினுக்கு இவ்வளோ இன்ஜின் பிரச்சனை வர மாதிரி வாய்ப்பு ஆயிரும். ஆரம்பத்தில் இப்போ எப்படி ஒரு சின்ன நாய்ஸ் கேட்டாலே அதை நீங்கள் என்னென்னு ஆரம்பத்துலேயே பார்க்குறது நல்லது. இப்போ டைம் செயின் போச்சா டைம் செயின் மாறும், இல்லை எது உள்ளே எது புஷ் போச்சா புஷ் மாறும், இல்லை செயின் லூஸாக இருக்கா செயின் லூஸ், எந்த ஒரு விஷயத்தை சின்ன விஷயத்தை ஆரம்பத்தில் பார்க்குறது நல்லது. நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வந்துட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை ஆயிரும். இப்போ கேட்டுருவீங்க அந்த வண்டி எப்படி மூவ் ஆகுது டைம் செயின் எப்படி. டைம் செயின்றது எப்படின்னா, கனெக்டராடு பிஸ்டன் வந்து டாப்பில் வச்சு, பிஸ்டன் டாப்பில் வச்சு ஹெட்டை போட்டு, ஹெட்டில் வந்து டைமிங் வைப்போம். டைமிங் வச்சு இந்த டைமிங் தான் டைமிங் செயின் கொண்டு போகிற மாதிரி. டைமிங் செயின் கிராங்க்லேருந்து ஹெட் வரைக்கும் இதுதான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. டைமிங் செயின் மூவ் தான் கனெக்டராடு மூவ் ஆகும். டைம் செயின் இல்லாமல் கனெக்டராடு ஓடவே வாய்ப்பு இல்லை. டைமிங் செயின் தான் ஒன்லி. டைமிங் செயின் மூவ் ஆக கனெக்டராடு மூவ் ஆகி உள்ளே இருக்க ஃபயரை மூவ் ஆக போச்சு. அந்த வண்டி அழுத்தத்தை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இங்கேருந்து ஒரு வண்டியை மூவ் பண்ணி கொண்டு போகிற காரணமே டைம் செயின் இருக்கிறனால தான். அது மூவ் பண்ண தான் வண்டி நகரும். அது டைம் செயின்னா வண்டி மூவிங் ஆகாது. இன்னொன்று டாப்பு கொண்டு போகிறது, கியர் செலக்டரு எல்லாத்தையும் மாற்றக்கூடியது ஒரு டைம் செயின் தான். டைம் செயின் தான் முக்கியமான ஒரு விஷயமே அந்த வண்டிக்கு. அது இருந்தால் தான் வண்டியே ஒரு பிரச்சனை. வியூவர்ஸ், டைமிங் செயின் சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.